ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 9 செப்டம்பர் 2025. பாபா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு पावरफुल मन की निशानी है, सेकंड में जहां चाहे वहां पहुंच जाए. मन को जब उड़ना आ गया, प्रैक्टिस हो गई, तो सेकंड में जहां चाहे वहां पहुंच सकता है. பாபா சொல்றார், பவர்ஃபுல்லான மனம், நம்முடைய மனம் சக்தி வாய்ந்ததாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதற்கான அடையாளம் என்னவென்றால், ஒரு வினாடியில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே அந்த மனம் சென்று விட வேண்டும். எப்பொழுது மனதுக்கு பறக்க தெரிந்து விட்டதோ, அந்த பயிற்சி ஆகிவிட்டதோ, பிறகு அது ஒரு வினாடியிலே எந்த இடத்திலே விரும்புகிறீர்களோ அந்த இடத்தை சென்றடைந்து விட முடியும். நம்ம விரும்பக்கூடிய இடத்துக்கு அந்த மனம் என்ன பண்ண முடியும்? போய் சேர முடியும். ஏன்னா அதுக்கு பறக்க இப்போ தெரிஞ்சிடுச்சு. சின்ன பறவையாக இருக்கும்போது அதுக்கு தெரியாது. ஆனால் அது மெல்ல மெல்ல அந்த குஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா பறந்ததோது சுதந்திரமாக போகிறது. இங்கே இந்த மனம் சதா தாவிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த மனம் என்ற பறவைக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும்னு நாம் பயிற்சி கொடுக்கணும். இங்கே போன்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு அது போகணும். பாபாவை இந்த ரூபத்தில் பாருன்னா அங்கே போகணும். அது ஒரு வினாடியில் போகணுன்றார் பாபா. அபி அபி சாக்கார் வத்தன் மே, அபி அபி பரம்தாம் மே, செகண்ட் கி ரஃப்தார் ஹே, அபி சி அபியாசுக்கு படா. அவ்வப்பொழுது சாக்கார உலகத்திலையும் அவ்வப்பொழுது பரந்தாமத்திலையும் மனதை சென்று சேர வையுங்க. ஒரு வினாடியினுடைய வேகம்தான். இப்போ இந்த பயிற்சியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். பாபா சொல்றார், ஒரு வினாடியில் எவ்வளோ வேகமாக அது சென்று சேர முடியுதுன்னு சோதிச்சு பாருங்க. ஸோ ஒரு வினாடியில் நான் இங்கேருந்து பரந்தாமத்துக்கு போனோம், ஒரு வினாடியில் நான் இங்கேருந்து சூட்சும லோகத்துக்கு போனோம், ஒரு வினாடியில் நாம் பரந்தாமத்திலேருந்து அல்லது சூட்சும லோகத்திலேருந்து இறங்கி மதுபனுக்கு வரணும். இதை பண்ண முடியுதா? இந்த ஒரு வினாடின்ற வேகத்தின் மேலே கவனம் வையுங்க அப்படின்றார் பாபா. ஸோ இந்த பயிற்சியை பண்ணினோன்னா நம்முடைய மனம் சக்தி நிறைந்ததாக நம்ம ஆக்கிக்க முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.